உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஜூன் மாதம். இப்போது இந்த ஜூன் மாதம் மிகுந்த எதிர்பார்ப்போடு, ஒவ்வொரு மாதமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 2026 மே மாதம் எல்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் பெரிய எதிர்பார்ப்போடு ஓப்பன் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோமே, மெயினாக பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மிகுந்த கவலை. ஏன்னா ஸ்கூலில் கொண்டு போய்ட்டு சேர்க்கணும். எப்படி சாதாரண ஸ்கூலாக இருந்தாலும் 80,000 ரூபா கம்மி இல்லாமல் சேர்க்க முடியாது. அப்போ பணம் வேண்டும். அதே போல் நல்ல ஸ்கூலாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற கவலை இருக்கும். சிபிஎஸ்சி ஸ்கூல் மாற்றுவாங்க, இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மாற்றுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் மாற்றுறது பிள்ளைங்களுடைய கவலை. பிள்ளைகளை நல்ல இடத்துல சேர்க்க முடியுமா? பிள்ளைகளை பற்றிய கவலை வேண்டாம். நல்லா படிப்பாங்க. இந்த ஜூன் மாதம் தொடங்கக்கூடிய கால நேரம் கிரகமாலிகா யோகத்தோடு தொடங்குது. எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதம் நல்லா இருக்க போகுது. சும்மா சொல்லாதீங்க சாமி, சந்தோஷத்துக்காக சொல்லாதீங்க சாமி அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். நிஜமாகவே இந்த ஜூன் மாதம் அனைவருக்கும் நல்லா இருக்க போகுது. ஏன்னா கிரகமாலிகா யோகம். அது என்ன சாமி கிரகமாலிகா யோகம்? பாருங்க, கும்ப ராசியிலிருந்து கடக ராசி வரையிலும் 6 வீட்டிலும் 6 கிரகம் உட்காந்துருக்கு. 7 வீட்டில் உட்காந்துருக்காங்க. சிம்மம் வரையிலுமே கூட, கும்பத்திலிருந்து சிம்மம் வரையிலும் 7 வீட்டிலையும் 8 கிரகங்கள் உட்காந்துருக்கு. இது அப்படியே மாலை போட்டா மாதிரி கிரகமாலிகா யோகம். 7 to 7 1 to 7 இருந்ததுனாக்கா அந்த கிரகமாலிகா யோகமே இன்னும் கூட கூடுதலாக வேலை செய்யும். இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாருமே வெற்றி பெறுவது, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். நமக்கு நேரம் நல்லா இருந்தால் நாம் ஈஸியாக வின் பண்ணிவிடுவோம். அந்த நேரங்காலம் சரியில்லைன்னா அப்போ தான் அங்கே கஷ்டம் ஏற்படுது, தொய்வு ஏற்படுகிறது, டிலே, காலதாமதம் ஏற்படுகிறது. அப்போ செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் பாருங்கள், குரு பெயர்ச்சி நடந்துருச்சு. இந்த ஜூன் மாதம் நிறைய நல்லது இருக்குது. குரு பெயர்ச்சி நடந்துருது. கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த ஜூன் மாதம் செவ்வாய் ஆட்சி, புதன் ஆட்சி, குரு உச்சம், சனி குரு சேர்க்கை. சார், எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூன் மாதம் உங்களில் ஒரு 20% நபர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது. இதுவும் நிஜம். எப்படி சொல்கிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, உச்சம் பெற்ற குரு அங்கே மீனத்தில் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 9வது இருக்கக்கூடிய சனியை சந்திக்கிறார். சனினா நம்ம எல்லாம் அழுக்கு, கஷ்டம், இருட்டு அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு அதிர்ஷ்டம், சனி கொடுக்கும் அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சனி இருக்கும் இடம் அதிர்ஷ்டம். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிர்ஷ்ட யோகம் இந்த மாதம் இருக்குது. அதே போல் புதுசாக ஸ்கூல் மாறுறவங்க, படிச்சுட்டு வெளியில் வரவங்க, அதே போல் ஹையர் ஸ்டடீஸ்க்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்டுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்லாம் எழுதி முடிச்சிருப்பாங்க, ரிசல்ட் வந்திருக்கும். இப்போ என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது. இன்னும் 1 வருஷம் எழுதலாமா? பசங்க காத்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க சாமி. இன்னும் 1 வருஷம் காத்திருக்கிறதா இல்லையா? இப்பயே எழுதிடலாமா, இல்லை வேறு கோர்ஸை சேர்த்துடலாமா? இது போல் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, ஜேஇஆர் இருக்கலாம், ஐஐடியாக இருக்கலாம், இல்லை வெளிநாடுகளில் வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம். காத்திருக்கலாமா வேணாமா? அதே போல் புதுசாக காலேஜ் முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இது எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, வேலை வாய்ப்பு, கல்வி, வெளிநாட்டு பயணம், புதிய
அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கான எக்ஸாம், மெயினாக பரீட்சை சம்மந்தப்பட்டது, எக்ஸாம் சம்மந்தப்பட்டது, எல்லாத்துக்கும் மேலே ஜெயிக்கக்கூடிய பர்சன்டேஜ் உங்களுக்கு எத்தனை தன்மை இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசி அன்பர்களே, ஜூன் மாதம் சார் உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு ஒரு நல்ல கிரக அமைப்பு, கிரக மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கு. கன்னிராசியுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து செவ்வாய், சூரியன், குரு இந்த 3 கிரகங்களும் கன்னிராசிக்கு ஏதோ ஒரு கஷ்டமாம்பா, கீழே பூலோகத்தில் இந்த கன்னிராசி அன்பர்கள் எல்லாம் பல சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்களா, ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம், மனவேதனையில் இருக்கிறாங்களாம், மனசில் ஒரு பயம் இருக்கான், குழப்பம் இருக்கான். அதனால் நம்ம 3 பேரும் போயிட்டு, யார்? குரு, சூரியன், செவ்வாய், நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த கன்னிராசிக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன கன்னிராசி அன்பர்களே. ஏன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு எடுத்ததிலெல்லாம் தோல்வி, எல்லா வேலையும் காலதாமதமாயிட்டே வருது, எதை எடுத்தாலும் இழுத்துக்கிட்டே போகுது. ஒரு கடை வேலை செய்கிறீங்க, இல்லை வேறு ஏதேனும் ஒரு கடை வேலை செய்கிறீங்க, ஒரு கம்பெனி வேலை செய்கிறீங்க, புதுசாக ஆரம்பிக்கிறீங்க, எந்த வேலையை எடுத்தாலும் அது இழுத்துக்கிட்டே போகிறது, தள்ளி போயிட்டே போகிறது. இதுக்கு என்ன காரணம்? இதுதான் கிரகாமிப்பு, அதுதான் கன்னிராசி. ஒரு ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பணங்காசு கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, கொடுக்கல் வாங்கலில் செய்கிறீங்க, வண்டிக்கு கொடுக்குறீங்க, கொடுத்த பணம் திரும்பணும், ஒரு பெரிய அமௌண்ட்டு வந்து வரணும், இதிலெல்லாம் ஒரு தடைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே, அந்த உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துக்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பத்துக்கள், வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். அப்போ கன்னிராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் விஷயம். நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஜூன் மாதத்திலிருந்து. மெயினாக கன்னிராசி என்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம். கடன் அதிகரிச்சுட்டே போகுது சாமி, கடன் வளர்ந்துக்கிட்டே போகுது. எப்படி தான் கடன் வளர்ந்துச்சுன்னே எனக்கு தெரியலைங்க சாமி, கடன் வளர்ந்து போச்சு, என்னால் வட்டி கட்ட முடியல, நான் அப்படியே என்னை லாக் பண்ணி நின்றுட்டாங்க, சுற்றி கடன்காரங்களாக இருக்காங்க. அல்லது நான் ஏமாந்துட்டேன் சாமி, என்னை ஏமாற்றிட்டாங்க சாமி, ரெண்டுமே சொல்லுவாங்க. இவ்வளோ கொடுத்தேன், இவ்வளோ கேட்டாங்க, நான் இவ்வளோ திருப்பி கொடுத்துட்டேன், அப்போ திருப்பி என்னை மிரட்டுறாங்க. அப்போ ஒன்று கன்னிராசி அன்பர்கள் ஏமாந்துருக்கணும், இல்லைன்னா ஏமாற்றிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான பண கஷ்டங்கள், வருமான கஷ்டங்கள், தொழில் செய்கிறதுல தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே, தொழில் கஷ்டங்கள் விலகும், வறுமை நீங்கும், பணங்காசுகள் வந்து சேரும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கண்ணை மூடிண்டு பணம் வந்து சேரும், உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் கன்னிராசி அன்பர்களே, திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும், லாபம் அதிகரிக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால், அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகள், வீண்படி அவமானங்கள், தலைகுனிவுகள், மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள், இன்னும் சொல்லப்போனால் பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய செய்வினை கோளாறுகள், போட்டி பொறாமைகள், ஒரு சில விஷயங்கள் பலருக்கு பிடிக்கும், உங்கள் வளர்ச்சி பலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், திருஷ்டிகள், மெயினாக திருஷ்டியாக இருக்கலாம், செய்வினைகளாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம்,
இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கன்னி ராசி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதனால் நமக்கு இந்த கஷ்டம் வந்தது, எதனால் ஏன் சாமி எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, என்ன பிரச்சனை, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இது நீங்கள் சொல்கிற மாதிரி இடதோஷமாக இருக்குமா, இல்லை செய்வினையாக இருக்குமா, இல்லை போட்டி பொறாமையாக இருக்குமா, இல்லை கண் திருஷ்டியாக இருக்குமா, ஏன் நம்ம குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படுது, ஏன் நமக்கு தொழில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஏன் இவ்வளோ கடன் ஆச்சு, எனக்கு ஏன் வேலை கிடைக்கல, எனக்கு ஏன் வேலையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் சொல்லலை நாளில் ஏதோ ஒன்று இருக்குது சாமி எனக்கு. அப்போ அந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய நல்ல நேரம் வருது. அப்போ உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கிறதால தான் என்ன பிரச்சனைங்கிற செய்தி உங்கள் காதுக்கு வந்து சேருது. அப்போ ஒரு நல்ல குரு அமைந்து அவர் மூலயமா உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்க போகுது. சாப விமோச்சனம் போல உங்கள் கஷ்டத்திலிருந்து உங்களுக்கு விமோச்சனம் உண்டு. நல்ல வேலை கிடைக்கும். வேலையே இல்லாமல் இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், வேலையில் மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, நிறைய இன்சல்ட் பண்ணுறாங்க சாமி, ரொம்ப வேணும்னே கார்னர் பண்ணுறாங்க, எல்லாம் ஓவர் ஒர்க்கலோட கொடுக்குறாங்க, இருந்தால் இரு போனா போ அந்த மாதிரி சொல்கிறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ வேலையில் இடமாற்றங்கள், வேலையை விட்டு நம்ம போகலாமா போகக்கூடாதா முடிவெடுக்க முடியல, ஒரு குழப்பம். அப்போ வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், இடமாற்றங்கள் உண்டு. ஆனால் கம்பெனி மாறுவதற்கு முன்பாக ஒரு முறை ஜோதிட ஆலோசனை பெறுவது சிறப்பு. வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலை வாய்ப்புகள் உருவாகும், வேலையில் நிம்மதி கிடைக்கும், உங்களுக்கான பொறுப்பு பதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, கடைசியாக நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜூன் மாதத்தில் கிரகமாளிகா யோகம் இருக்குது, குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார், செவ்வாய் ஆட்சி, எல்லாத்துக்கும் மேலே ராகு சுக்கிரன் ராகு புதன் தொடர்பு. அப்படின்னா வெள்ளி விலை, அந்த தங்கம் விலை ஏற்றம் அடையும், கோல்டு ரேட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் உண்டு, வெள்ளி ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜூன் மாதம் விலையேற்றங்கள், மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, சென்செக்ஸு இதெல்லாமே ட்ரேடிங்கு இதெல்லாமே நல்ல லாபம் கொடுக்கும். அதே போல் இந்த கோல்டு பிஸ்னஸில் முதலீடு செய்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, பிரிவுகளை ஏற்படுத்துவது, காதல் பிரச்சனைகள். இப்போ பொம்பளை பசங்க எங்கே அடங்குதுங்க, ஆம்பளை பசங்க கூட வீட்டுக்கு அடங்கிடுறாங்க, பொம்பளை பசங்க அடங்க மாட்டேங்குதுங்க. அப்போ அது மாதிரி காதல் பிரச்சனைகள், கௌரவ பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகளாக இருந்தால் திருமணத்தில் வரக்கூடிய தடைகள், பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ காதலில் வரக்கூடிய தடைகள், அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், கல்யாணமாகி 1 வருஷமாக இருக்கலாம், 6 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மாமனார் மாமியார், 3வது நபரால் வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது வசியம் சம்பந்தப்பட்டது, வேறு தொடர்புகள், வெளியூர் தொடர்புகள், சம்மந்தமே இல்லாமல் 2வது மனைவி, 3வது வெளியில் தெரியாத தொடர்புகள், ஆண் பெண் தொடர்புகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் ஒரு வசியம் பிரிவு இருக்குனாக்கா அதெல்லாம் காப்பாற்ற முடியும், கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. அதுக்கெல்லாம் நல்ல காப்பாற்றுறதுக்கு நல்ல வழி உண்டு. அதே போல் திருமண தடைகள், இப்போ ஜூன் மாதம்னா நமக்கு தமிழுக்குங்க வைகாசி ஆனி மாதம், உத்தராயணம் ஆனி மாதம் குரு பெயர்ச்சி நடந்து போச்சு.
அப்போ இனிமேல் உங்களுக்கு குரு பலன் வந்தாச்சு. உங்கள் பொண்ணோ பையனோ சீக்கிரமாக நல்லபடியாக ஜாதகம் அமைஞ்சு ஒரு டக்குன்னு நிச்சயதார்த்தம் பண்ணி இந்த ஐப்பசி கார்த்திகையில் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தட்டி போன திருமணம், தள்ளி போன திருமணம், கிட்ட வந்து நெருங்கி கூடி நின்று போச்சுங்க சாமி, அந்த மாதிரி சொல்லக்கூடிய திருமணங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், வயோதிக திருமணம், காதல் திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், டிவோர்ஸ், விவாகரத்து வரையில் வரக்கூடிய பஞ்சாயத்துக்கள், அதெல்லாம் கூட நல்ல முறையில் முடியும், தீர்வு கிடைக்கும். சேராத கணவன் மனைவி மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாகுது, இந்த குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். இப்போ ட்ரீட்மெண்ட்டு போகலாமா, ட்ரீட்மெண்ட்டு போனால் ஜெயிக்க முடியுமா, இல்லை இயற்கையாகவே குழந்தை கிடைக்குமா? அப்போ இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். எது? திருமணம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். இது எல்லாமே கூட இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், நல்ல தீர்வு கிடைக்கும். அப்போ இந்த ஜூன் மாதம் நம்ம எல்லாருக்குமே, உங்கள் எல்லாருக்குமே நல்ல மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.